வேனின் டயர் வெடித்து விபத்து நேரிட்டிருக்கிறது. இதில் 8 மாத குழந்தை, ஆண் குழந்தை உயிரிழந்திருக்கிறது. மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டயர் வெடித்து வேன் கவிழ்ந்த விபத்தில் 8 மாத ஆண் குழந்தை சம்பவ இடத்திலேயே, நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. மேலும் விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேனின் டயர் வெடித்து நேரிட்ட விபத்தில் 8 மாத ஆண் குழந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். வேனினுடைய பின்பக்க டயர் வெடித்து விபத்து நேரிட்டிருக்கிறது. பலருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேனின் டயர் வெடித்து நேரிட்ட விபத்தில் பின்பக்க டயர் வெடித்து விபத்து நேரிட்டிருக்கிறது. இதில் 8 மாத ஆண் குழந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேனின் டயர் வெடித்து நேரிட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். 8 மாத ஆண் குழந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கூடிய இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியினுடைய நிலவரம் குறித்து தற்போது ஆய்வு நடைபெற்று வருகிறது. விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேனின் டயர் வெடித்து நேரிட்ட விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். விபத்து தொடர்பான விவரம் என்ன மணிகண்டன்? வணக்கம் கோபால். ஆரணி அருகே பாண்டிச்சேரி கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் வேன் பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. அதனுடைய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தொட்டிகம்பட்டு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மாதம் பாண்டிச்சேரியில் உள்ள பிரித்தியங்கா தேவி அம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். இன்று ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் பகுதியில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் பக்தர்கள் பாண்டிச்சேரி பிரித்தியங்கா தேவி அம்மன் ஆலயத்திற்கு செல்ல டூரிஸ்ட் வேனில் சென்றுள்ளனர். அருணகிரி சத்திரத்தைச் சேர்ந்த டிரைவர் முரளி வேனை ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் ஆரணி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் விண்ணமங்கலம் கூற்றோடு அருகில் சென்றிருந்த போது பின்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த அருணகிரிநாத சத்திரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் அமுதவல்லி தம்பதியினரின் 8 மாத குழந்தையும் சம்பவ இடத்திலே பலியானது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த 20 பேரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மேல் சிகிச்சைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5 வயது சிறுவனை மேல் சிகிச்சைக்காக வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். ஆரணி அருகே கோவிலுக்கு சென்ற பக்தரின் வேன் டயர் வெடித்து 8 மாத குழந்தை இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோபால்.